அதே மாதிரி பெயர் இல்லை. அவர் கேட்குறாரு, நான் சவுதியில் இருக்கிறேன். இவர் நோம்பில் அனுப்பின ஒரு கேள்வி. வரிசை கிரமமாக இப்போ தான் வருது பாருங்கள். நீங்கள் நேற்று அனுப்புனா வரல, முந்தா நாள் அனுப்புன வரலன்னு கேட்குறீங்க. இவர் நோம்பு நேரத்தில் நான் ஃபித்ரா கொடுக்கணும், எனக்கு பதில் தாங்கன்னு அனுப்பியிருக்காரு. அது இன்றைக்கி தான் நான் வரிசை எடுக்கிறோம்ல, ஆர்டர் படி வரும்போது இப்போ தான் அவருடைய நோம்பு முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பாருங்கள். அப்போ நோம்பு முடிஞ்ச இவ்வளோ நாளைக்கு பிறகு இப்போ தான் என்ன செய்கிறோம், அந்த கேள்வி எடுக்கிறோம். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நான் சவுதியில் இருக்கிறேன், ஃபித்ரா எப்படி கொடுக்க வேண்டும், சவுதி ரியால் அடிப்படையிலையா இந்திய ரூபாயின் அடிப்படையிலையா, எவ்வளோ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கேட்குறார். அதாவது இவங்களுக்கு ரெண்டு நிலையை சந்திக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஃபித்ராங்கிறது அந்த உணவு தான் கணக்கு. இந்த காசு பணம்லாம் பிற்காலத்தில் உண்டானது. உணவு தான் கணக்கு. 2.5 கிலோ அளவுக்கு உள்ள ஒரு தானியம், ஒரு பேரிச்சம்பழம், ஒரு கோதுமை, ஒரு அரிசி, ஏதோ ஒன்று 2.5 கிலோ அளவுக்கு உரிய திராட்சை, எதோ ஒன்றாலும் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கொடுப்போம். நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், நம்ம நாட்டில் மக்களுடைய பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய உணவு அரிசியாக இருக்கிறதுனால நம்ம அரிசியை கணக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2.5 கிலோ அரிசிக்கு உரிய காசை நம்ம என்ன செய்கிறோம், ஃபித்ரா என்று கொடுங்க, அதான் நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு அந்த காலத்தில் கோதுமையை தான் சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பேரிச்சம்பழம்னா பேரிச்சம்பழத்தையே கொடுப்பாங்க. நமக்கு பேரிச்சம்பழத்தை உணவாக சாப்பிட முடியுமா? இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 2 பீஸு சாப்பிட முடியுமே தவிர, அதையே சோறு மாதிரி சாப்பிட இயலுமா? திராட்சை அதே மாதிரி சாப்பிட இயலுமா? திராட்சையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்தில். ஏன்னு கேட்டால் எல்லார்ட்டையும் இந்த கோதுமையெல்லாம் இருக்க விவசாய பூமி கிடையாது தானே, எது இருக்குதோ அதை கொடுத்தாங்கன்னு வருது. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், சிறந்ததை மார்க்கத்தில் அதை கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஒருத்தன் என்ன செய்கிறான், 2.5 கிலோவுக்கு பதிலாக 2.5 கிலோ கிஸ்மிஸை கொடுக்குறான், கொடுத்துட்டு போ. 2.5 கிலோ பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு போ, அதுவும் உணவு தானே, எதை வேண்டாலும் கொடுக்கலாம் மார்க்க சட்டப்படி. நாம் அரிசியை தீர்மானிச்சக்கு என்னன்னு கேட்டால், நம்ம அதுக்கு அந்த ஒரு உணவு தான் பழகி இருக்கிறோம். அந்த மக்கள் அந்த ஒரு உணவுக்கு பழவலை, பேரிச்சம்பழத்தையே உணவாக உட்கொள்கிற அளவுக்கு பழகி இருந்தாங்க. அவங்களுக்கு அது சரியாக வந்துச்சு. நம்ம காலத்தில் வந்துக்கிட்டு ஒன்று கோதுமை இல்லைன்னா அரிசி, இந்த ரெண்டு எல்லா உலகம் முழுசும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோதுமை அரிசி இந்த ரெண்டுக்குள்ளே தான் உணவுகள் பூராவுமே இருக்கிறது. அதனால் என்ன செய்கிறோம்னு கேட்டால், கோதுமை திங்கிறவன் 2.5 கிலோ கோதுமையை கொடு, அரிசி சாப்பிட்றவன் 2.5 கிலோ அரிசியை கொடுங்குறோம். இதுதான் ஃபித்ராவுடைய அளவு, 2.5 கிலோங்கிறது தான். இந்த 2.5 கிலோ கொடுக்குறது என்பதில் வெளிநாட்டில் இருக்கிறார்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விருந்தினராக தான் அங்கே போய் இருக்கிறார். அவருடைய தாயகம் நம்ம இந்தியாவிலேருந்து போனார்னா அவர் இந்தியா தான், அவர் இலங்கையிலேருந்து போனார்னா அவர் இலங்கை தான், பங்களாதேஷ்லேருந்து போனார்னா அவர் பங்களாதேஷக்காரர் தான். அது மற்ற சவுதியில் போய் இருக்கிறாருன்னா அவர் விருந்தாளியாக இருக்கிறார், பயணியாக இருக்கிறார். இப்போ என்னென்னு கேட்டால், இப்போ ஃபித்ரா நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபித்ரா கொடுக்குறதா இருந்தால் 2.5 கிலோ அரிசிக்கு நம்ம நாட்டில் உள்ள ரூபா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 125 ரூபா 150 ரூபா வரும். வழங்குதா? நல்ல நடுத்தரமான அரிசி எடுத்திங்கன்னா 2.5 கிலோ அரிசிக்கு 150 ரூபா. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா கணக்கு பண்ணி 1500 ரூபா நம்முடைய ஃபித்ராண்டு கொடுத்துடலாம். அரிசி இங்கே கொடுக்குறாந்தா. அங்கே கொடுக்குறீங்கன்னு சொன்னால், சவுதியில் நீங்கள் இருக்கிறீங்க, அங்கே உள்ள அரிசி விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 150 ரூபா கணக்கில் வராது கண்டிப்பாக. அதில் என்ன வரும், அதில் ரொம்ப 150 ரியால் கணக்கில் வரும். அது வந்துச்சுன்னு சொன்னால் அது பல ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஒரு ஆளுக்கு உரிய ஃபித்ராங்கிறது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ அதை கொடுக்குறதா இதை கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் உங்களுடைய இதில் நேரடியாக எந்த ஆதாரம் கிடையாது, நேரடியாக அதுக்கு ஆதாரம் கிடையாது. உங்கள் மீது ஃபித்ரா கடமை. அந்த ஃபித்ராவை எங்கே கொடுக்க போகிறீங்க, சவுதியில் கொடுக்க போகிறீங்களா, இந்தியாவில் கொடுக்க போகிறீங்களா? சவுதிலாம் நீங்கள் கொடுக்கணும். சவுதியில் இருக்கிறனால சவுதியில் தான் கொடுக்கணும். நம்ம எதுக்காக வேண்டிய சவுதியில் உள்ளாமல் இந்தியாவில் கொடுக்குறோம் என்று கேட்டால், சவுதியில் தேவையில்லை, அவன் தன்னிறைவாக இருக்கிறான், அவன் இதை வாங்குகிற அளவுக்கு ஏழ்மை நிலையில் உள்ளவர்களாக இல்லை. அப்படிங்கும் பொழுது இங்கே கொடுக்கறது வாங்க ஆள் இருக்காது, நம்மள்கிட்ட வாங்கி திங்கிற அளவுக்கு அவன் இல்லை. அதை என்ன தான் பண்ணுறது அப்படிங்கும்போது தான் நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், ஏழையான பகுதி நம்ம உள்நாட்டுக்கு அனுப்புவோமேங்கிற கான்செப்ட் அதனால தான் வருது. அங்கேயே இந்த மாதிரி நம்ம நாட்டில் உள்ள மாதிரியான ஏழை மக்களும் அதிகமாக இருந்தாங்கன்னு வைங்க சவுதியில், நீங்கள் அங்கே கொடுத்துடலாம். உங்களுடைய ஃபித்ராவை என்ன செஞ்சிட வேண்டிய அங்கே கொடுத்துட வேண்டியதான். ஆனால் இங்கே கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், அங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லை. நம்ம என்ன கொடுக்கறது பயனுள்ளதாகவும் போகணும்ல,
அப்போ யோசிச்சு பார்க்குறோம், உலகம் பூரா ஒரு 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 நாடுங்கிற மனுஷன் வகுத்துக்கிட்டது தானே, எல்லாமே உலகம் பூரா அல்லாஹ்வுடைய பூமி தானே. அப்படிங்கிறனால இந்த ஃபித்ரா இங்கேயும் கூட அங்கேயும் கூட எங்கே வேணாலும் கூட, நாடு நம்ம போட்டுக்கிட்ட கோடு அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்கிறோம்னு கேட்டால், அவன் இங்கே கொடுக்குற போல் அவங்க ஊரில் கொடுங்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம ஊரில் கொடுக்குறோம். நம்ம ஊரில் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், உங்கள் ஊரில் கொடுக்க போகிறீங்க, உங்கள் ஊரில் உள்ள 150 ரூபா கணக்கு பண்ணி அந்த அடிப்படையில் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு அனுப்பி நீங்கள் கொடுத்தா அது குற்றமாமான குற்றமாகாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் ஊரில் நாடெல்லாம் நம்ம வகுத்துக்கிட்டது தானே, நாடுங்கிறது நம்மளாக வகுத்துக்கிட்டது தான். உலகம் பூரா ஒரே நாடு தான் அல்லாஹ்வுடைய பார்வையில். தொழுகை நேரம் நோன்பு இருக்கிற நேரத்தில் தான் நாடு அதெல்லாம் வித்தியாசப்படும், ஒரே மாதிரி வராது. மற்றபடி கடமைகள்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அந்த ஒரு அடிப்படையில் ஒருவர் நினைத்து என்ன செய்கிறாருன்றா, நம்முடைய ஃபித்ராங்கிறது நம்ம இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவர் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறார். அவர் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்கெல்லாம் சொந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு குடும்ப தலைவர் வெளிநாட்டில் இருந்தார்னா அவர் மட்டும்தானே சவுதியில் இருக்கிறாரு. அவர் மனைவிக்காக ஃபித்ரா கொடுக்கணும், மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்க. அவர் பற்ற 4 பிள்ளைகளுக்காக ஃபித்ரா கொடுக்கணும், 4 பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. அவருடைய பராமரிக்கையில் இருக்கிற தாய் தந்தையருக்காக கொடுக்கணும்னா அவங்களும் உள்நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ இதில் ஒரு 10 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தால் 9 பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. இவர் மாத்திரம்தான் என்ன செய்கிறாரு, சவுதியில் இருக்கிறார். அந்த கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம எல்லோரும் ஊரில் தான் இருக்கிறாங்க, நம்ம ஊரில் தான் கொடுக்க போகிறோம், அதனால் 150 ரூபா கணக்கு பண்ணி நம்ம கொடுப்போம் அப்படின்னு. நம்ம 150 ஒரு ஆள் 150 ரூபான்னா இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு நான் சொல்கிறேன் 2.5 கிலோவுக்கு. அடுத்த வருஷம் நீங்கள் கொடுக்கும்போது அரிசி விலை கூடி போச்சுன்னு சொன்னால் 2.5 கிலோ அரிசிக்கு 200 கூட வரலாம். 2.5 கிலோ அரிசியோட ரேட்டுன்னு வைங்களேன். இப்போ 2.5 கிலோவுக்கு 150 ரூபான்னு ஒரு கணக்கை பண்ணி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சொந்த ஊரில் கொடுக்குறாருன்னு வைங்க. அப்படி கொடுத்தாருன்னா அது குற்றம்னா குற்றம் வராது. ஏன்னு கேட்டால், அவர் அந்த 2.5 கிலோ அரிசியே கொடுத்துட்டார். இந்த காசுக்கு 2.5 கிலோ அரிசி வாங்க முடியுமில்ல? இவர் கொடுக்குற இந்த காசை வைத்து கொண்டு அவருடைய ஊரில் 2.5 கிலோ அரிசி வாங்க முடியுமா இல்லையா? அரிசியாகவே கொடுக்க நினச்சா என்ன செய்வார்? அரிசியாக வாங்கி கொடுத்தாருன்னா, ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா ரியாலாகவும் கொடுக்கல, ரூபாயும் கொடுக்கல, நான் அரிசியாக தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவங்க ஊரில் ஒரு மூட்டை அரிசியை வாங்கி எல்லாத்துக்கும் 2.5 கிலோ அரிசியாக நீங்கள் ஃபித்ரா கொடுத்துருங்கிற, இது செல்லுமா செல்லாதா? அரிசி தானே கணக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு இந்திய ரூபாயை கணக்கு பண்ணி ஒரு கொடுத்தாலும் நீங்கள் குற்றமெல்லாம் பிடிக்க இயலாது. எப்படி நீ இந்திய ரூபாயை கொடுத்தான்னு கேட்க இயலாது. ஏன்னு கேட்டால் அவர் இந்தியாவில் தான் கொடுக்க போகிறார், அவரோட குடும்பத்தார் பூரா இந்தியாவில் தான் இருக்கிறார். அதை கணக்கு பண்ணி நமக்கு 2.5 கிலோ அரிசி தான் கணக்கு. எங்கே நம்ம கொடுக்குறோமோ அங்கே 2.5 கிலோ அரிசி வாங்க முடியும், நம்ம அனுப்புகிற ரூபாய்க்கு 2.5 கிலோ அரிசி வாங்க முடியும் அப்படின்னு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் அங்கே சவுதி அரசாங்கத்தில் ஃபித்ராண்டு ஒரு தொகையை நிர்ணயிப்பாங்க. அது சவுதி மக்களுக்காக வேண்டி, துபையில் உள்ளதில் துபை மக்களுக்காக வேண்டி அவங்க ஃபித்ராவுடைய தொகைன்னு ஒன்று அறிவிப்பாங்க. அது அந்த நாட்டு குடிமக்களுக்காக அறிவிக்கிற ஒரு தொகை. அதை நீங்கள் கேள்விப்பட்டு என்ன செய்கிறோம், நம்ம இங்கே தானே இருக்கிறோம், இவங்க அறிவித்தபடி என்ன செய்வோம், 100 ரியாலை கொடுத்துருவோம் அப்போ கேட்குறான்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது செல்லுமண்டா செல்லும். கொடுக்கணும் கட்டாயம் பண்ண முடியாது. நம்ம எதனால் இப்போ கொடுக்குறோம் என்று கேட்டால், ஃபித்ரா என்பதை நம்ம சவுதியில் அந்த கணக்கு பண்ணி கொடுத்தால் இங்கே அதிகமான தொகை இங்கே உள்ளவங்களுக்கு கிடைக்கும். 250 ரூபா கொடுத்தா 250 ரூபா தான் வரும். அங்கே 250 ரியாலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2500 ரூபா இங்கே வந்துடும். அதை வச்சு என்ன செய்யலாம், ஒரு 5 பேருக்கு கொடுக்கலாம், ஃபித்ரா விநியோகம் பண்ணலாம். அந்த ஒரு ஏற்படுதுன்னு நம்ம உபரியாக மேலதிகமாகத்தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம நாட்டில் சவுதியுடைய மதிப்புக்கு தான் ஃபித்ரா கொடுக்குறாங்க. அங்கே பணியாற்றுகிற சகோதரர்கள்லாம் சவுதியில் என்ன மதிப்போ அந்த மதிப்புக்கு தான் கொடுக்குறாங்க. எதனால் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், அதுதான் கட்டாயம்னு கொடுத்தா கிடையாது, கட்டாயப்படுத்த இயலாது. உங்களுக்கு இந்திய ரூபாய்க்கு அவங்க கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. ஏன்னு கேட்டால், கொடுக்க போகிறது இந்தியாவில், குடும்பமெல்லாம் இருக்கிறது இந்தியாவில், இவர் ஒரு ஆள் தாங்க இருக்கிறார். அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அனுப்புகிற ரூபாய்க்கு 2.5 கிலோ அரிசி வாங்க முடிஞ்சு வச்சு, உனக்கு அவன் கடமை தீர்ந்துருச்சு. ஆனால் அவங்க இந்த வெளிநாட்டில் பணிபுரிகிற சகோதரன் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நாடு ஏழை நாடாக இருக்குது, 95 ரூபாய் கொடுத்தோம்னா எத்தனை பேர் கொடுப்பாங்க, ஒரு 2500 ரூபா கொடுத்தோம்னா அது கொஞ்சம் அதிகமான பேருக்கு என்ன செய்வாங்க, விநியோகம் பண்ணுவாங்களேங்கிறதுக்காக வேண்டி அவர் மேல் மிச்சமாக கொடுக்குறது தான் அது. ரியால் கணக்கில் கொடுக்குறாரு, அவர் ஃபித்ராவை தாண்டி மேல் மிச்சமாக தான் கொடுக்குறாரு. அவர் விரும்பினாரையானால் மேல் மிச்சமாக கொடுத்துக்கலாம். அது கூட கஷ்டப்படுறவர் இருப்பார்ல, ஃபித்ராவில் அவர் ஒரு ஆள் மட்டும் இல்லாமல் 10 குடும்ப உறுப்பினர் இருக்காங்கன்னு வைங்க, 50 பேருக்கான ஃபித்ராவை அவர் கொடுத்தாருன்னு சொன்னார், ரியாலில் கொடுத்தாருன்னு சொன்னால்
அது பெரிய ஒரு மாதம் அவருடைய சம்பளமே போயிடும். அப்படி இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். அவங்க அதை கணக்கு பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்களே ஆனால் அவங்க வந்து இந்தியாவுடைய ரூபாயை கணக்கு பண்ணி கொடுத்தாலும் 2.5 கிலோ அரிசியை கொடுத்துட்டாரா இல்லையா, அவ்வளோதான் கணக்கு. அதனால் அது செல்லுங்கிறத விளங்கிக்கிறங்க. நம்ம ஒரு ஏழைகளுக்கு உதவுதை என்பதற்காகத்தான் அந்த ரியாலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதிகமாக வந்து அந்த மாதிரி ஒரு நாட்டிலையும் பல ஜமாத்துகள் கிளைகள்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லா இயக்கங்களும் கிளையிருந்து வசூல் பண்ணுறாங்க. அவங்க ரியால் அடிப்படையிலாம் நீங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிறாங்க. அது தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்களாக விரும்பி கொடுக்குற வாங்க. நான் சட்டமாக அது கம்பல்சரியாக நீங்கள் வந்து ரியாலில் தான் கொடுக்கணுமா, திர்ஹமில் தான் கொடுக்கணுமா, அதை கம்பல் பண்ணுற கொடுக்கணும். அவங்களுக்கு 2.5 கிலோ அரிசி தான் கொடுக்கணும். 2.5 கிலோ அரிசி அவங்க வந்து இந்தியாவில் கொடுத்துட்டாங்கன்றது அவங்க கடமை நிறைவேறு, எங்கே கொடுத்தாலும் நிறைவேறிடுதுல்ல. அதனால் வந்து அதை நம்ம என்ன செய்ய முடியாது, கம்பல் பண்ணி நீங்கள் சொல்ல இயலாது. உள்நாட்டில் கொடுத்தாலும் இந்திய ரூபா கூட கொடுக்கலாம் அவர்.